2030 இட் வில் பிகம் ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். இப்போ வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, 2030 நீ செய்ய போகிற வேலையில் 85% வேலைகள் இன்னும் உருவாகவே இல்லை. எப்படி அப்புறம் நம்ம ஜெயிக்க முடியும்? அப்போ நீ 2027 பாஸ் பண்ணும்போது, சார் எனக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தெரியும்னா யார் ஜாப் கொடுப்பா? அப்போ ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இதுதான் நான் சொன்னேன். இது நம்ம சொல்கிறது புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஜேபி சார் எதுக்கு சொல்கிறாரு ஆர்டிஃபிஷியல் படித்தா வேலை கிடைக்காது? நீ புரிஞ்சிக்கல, உனக்கு அறிவுத்தன்மை இல்லைன்னு அப்படி தான் சொல்கிறேன். நான் ஓப்பனாகவே கிரிட்டிசைஸ் பண்ணுறேன். இதெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிறது. நான் சொல்கிறது ஏஐ ஹஸ் பீன் டெவலப்ட் இன்டு ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். இது எப்படி தெரியுமா இருக்குது? எனக்கு இன்றைக்கி சி ப்ரோக்ராமிங் தெரியும், டாஸ் ப்ரோக்ராமிங் தெரியும்னா யாராவது கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஐடி கம்பெனியில் வேலை செய்ய கொடுப்பாங்களா? நீ 2028-2030 எனக்கு ஆர்டிஃபிஷியல் தெரியும்னா நான் நினச்சிக்குவேன் மனசுக்குள்ளார. இதான் தெரிய மாட்டேங்குது. வி டோன்ட் அப்டேட். எல்லாமே மாறி போச்சு சார். ஒரு 2-3 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம மாறணும் சார். இப்போ ஜேபி சார் சொல்கிறது நடக்குது அப்படின்னா நான் ஜோசியம் பார்த்து சொல்ல. இப்போ டெக்ஸஸ் அஸ்டின் most advanced computing center. I am the only Indian, first Indian. Even Prime Minister cannot go inside.